இருக்கு. இதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருங்க. வாரம் உங்களுக்கு நான் வித்தியாசமான டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வெரைட்டி டிஷ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்ட்டு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம வெரி சிம்பிள் ரைஸ் அண்ட் அது ஒரு 1 pot டிஷ்ஷு சொல்லலாம். ஸோ 4-5 வெரைட்டி பண்ணுறதுக்கு பதிலாக மார்னிங் அவசரமாக ஓடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி ரைஸ், அதாவது கொரியாண்டர் ரைஸ், மிக்ஸ்ட் ரைஸ். அது ஜஸ்ட் ஒரு ரைட்டாவோ இல்லை ஒரு பிக்கிளோ இல்லை ஒரு ஆலு இல்லை பொட்டேட்டோ கறியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெயின் டிஷ் நான் சொன்னேன் இல்லையா, கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி, சின்ன இலையாக இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து மெடிசினல் வேல்யூ, ஹெர்பல் வேல்யூலாம் ஜாஸ்தியாக இருக்கும். பெருசாக இருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை இருக்காது அதில். ஸோ ஸ்மாலர் வெரைட்டி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதனால் கொத்தமல்லி. அப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வெரைட்டியான தால் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு கொஞ்சம். இது வந்து கொஞ்சம் சவுத் இந்தியன் வெரைட்டி தான். ஸோ அதனால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி, கடுகு, எண்ணெய், உப்பு. கார்னிஷிங்க்கு வந்து நான் கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு நெய் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 1 to 1.5 teaspoon நெய் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பருப்பெல்லாம் வறுத்துட்டு கொத்தமல்லியோடு சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் மிக்ஸ் பண்ணப்போ நம்ம கொஞ்சமாக டெம்பரிங் பண்ண போகிறோம். லைட்டாக ஆயில் போட்டு சீசனிங் பண்ணால் தான் அது உங்களுக்கு டைம் ஆக அந்த ரைஸ் ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ரைத்தாவோ இல்லை ஒரு ஆனியன் ரைத்தாவோ குக்கும்பர் ரைத்தாவோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லைக் சாம்பார் ரசம் பண்ணி புளி கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் தனியாக ஒயிட் ரைஸ் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 1 pot டிஷ்ஷாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இது ஒரு ரைத்தா இல்லை ஒரு பப்படமோ இல்லை அரிசி அப்பளமோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிலத்துல பேன் கொஞ்சம் சூடான அப்புறம் எனி ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் கூட டேஸ்டியாக இருக்கும், குக்கிங் ஆயில் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம தால் வறுக்கிறதுக்கு தான், பருப்பு எல்லாம் வறுக்கிறதுக்கு தான். ஸோ நான் ஒரு 2 teaspoons ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கொஞ்சம் ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்கும் அண்ட் எல்லாமே க்ரீனாக இருக்கணும்னு பார்த்தேன் நான், கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணேன். சப்போஸ் க்ரீன் சில்லிஸில் பேத்துக்கு ஸ்டமக் அப்செட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் ரெட் சில்லிஸ், அதுவும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு, சிசிலிங் சவுண்ட் வருது. எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 போடுறேன், லைக் ஒரு 3/4 cup குக்குடு ரைஸ்க்கு. ஸோ அதோட உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon. 3 teaspoon வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வரும் உங்களுக்கு ஆக்சுவலி. அண்ட் கடலைப்பருப்பு கொஞ்சம், அது சேம் அமௌண்ட். நல்லா இது கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் வெரி ஹெல்த் கான்ஷியஸ் அண்ட் ஸ்கேர்ட் பயம் வேண்டாம். பட் தேங்காய் பார்த்தீங்கன்னா ராவாக சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். ஒன்லி குக்கடாக சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபேட் வந்து இட் சேஞ்சஸ் இட்ஸ் காம்போசிஷன். அப்போ உங்களுக்கு யூ மைட் பி வரி. ஸோ கொஞ்சமாக தான் போடுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும்.
ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் டே நைட்டே பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் த ஹோல் மசாலா முதல் நைட்டே பண்ணி வச்சிடுங்க. நெக்ஸ்ட் டே ரைஸ் வச்சு நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இதோட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி பெருங்காயம் கிடச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். என்ன பொடியோட இது இந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அண்ட் புளி வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன், அதனால் டைரெக்டாக மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ராவாக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அப்சல்யூட்லி அது வந்து நம்ம குக்கே பண்ண போகிறது இல்லை நான் இதில், ஏன்னா அதோட எல்லா நியூட்ரியன்ஸும் அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் நம்ம. இதோட ரா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன் நான். நல்லா நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அரைச்சப்புறம் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நல்ல ஒரு பிக் பஞ்ச் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் போட்டுக்கலாம், மிக்ஸி லைக் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா. அண்ட் புளி, ஏன்னா அந்த புளிப்பு தன்மை வேண்டியிருக்கும் இல்லையா. அப்படி புளி பிடிக்காதவங்க வந்து இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லெமன் பிழிஞ்சிக்கோங்க கேஸ்லேருந்து இறக்கினப்போ. ஸோ நான் அந்த புளி தண்ணியை தான் இதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். சாதத்துக்கு வேண்டிய சால்ட் இதுலேயே ஆட் பண்ணிட போகிறேன் நான். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்வேஸ் சால்ட் வந்து நீங்கள் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டோன்னா இட்ஸ் ஹார்ட் டு ரிமூவ். புளி ஊற போட்டு அரைக்கிறது பெட்டர், ஏன்னா சில சமயம் அது மிக்ஸி கீழே போய் உக்காந்துக்கும். லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி இல்லை எதுலையான்னு கொஞ்சம் ஊற போட்டு அரைங்க எப்போவுமே. இப்போவே ஐ கேன் ஸ்மெல் இட். ஐ விஷ் உங்களால் ஸ்மெல் பண்ண முடியாதும். நல்ல க்ரீன் கலர் கிடைக்கும் உங்களுக்கு, ஏன்னா ராவாக அரைக்கிறோம் இல்லையா. கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி ஆஞ்சிட்டு ஒரு டவலோ இல்லாட்டி நல்ல வேஷ்டி துணி அந்த மாதிரி இதில் ஃபேன் கீழே ஆற வச்சுடுங்க, தண்ணி இல்லாத மாதிரி. ஸோ இட் ஷுட் பி ட்ரை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சட்னி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கார்னிஷிங்க்கு வந்து முந்திரி வறுத்துட்டு தென் சாதத்தில் போட்டு பிசைய வேண்டியதுதான். வெரி வெரி சிம்பிள். அண்ட் வெரி வெரி ஹெல்த்தி இது ஆக்சுவலி. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அண்ட் மெடிட்டரேனியன் குசினில் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்தமல்லி யூஸ் பண்ணுவாங்க. வேற எங்கேயும் உங்களுக்கு கான்டினென்டல் இட்டாலியன்லாம் கொத்தமல்லி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதோட ஹெல்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியோர் ஆன்டி ஆக்சிடென்ட். அதாவது உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் குறைக்கும், கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அண்ட் வைட்டமின் ஏ ஃபார் கண்ணுக்கு, அண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் கிவன் கிஃப்ட் ஆக்சுவலி. பியூர்லி ஹெல்த், 100% ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படியே உங்களுக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக கீ போட்டு நம்ம இது மாத்திரம் கேஷ்யூ நட்ஸ் இருக்கு இல்லையா, முந்திரி, அது லேசாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். நம்ம ரொம்ப எடுக்கலாம். நான் ஜஸ்ட் 1 சர்விங்க்கு தான் நான் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஒரு 4-5 கேஷ்யூஸ்
கோல்டன் ப்ரௌனா வறுத்துக்கலாம் நம்ம. கேஷ்யூஸ், பாதாம், எனிதிங் இஸ் ஃபைன். இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க அப்படியே ஒமிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் இது ரிமூவ் பண்ணிட்டு இதே பாட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம டெம்பர் பண்ணி இது மிக்சியில் அரைச்ச சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, இதுலேயே கீ இருக்கிறதுனால நான் திருப்பி எண்ணெய் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இதோட ரைத்தா, பூந்தி ரைத்தா இல்லாட்டி குக்கும்பர், ஆனியன், ஈவன் கேரட் ரைத்தா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா லைக் வடை மொடை அந்த மாதிரி ரொம்ப மேட்ச் நல்லா இருக்கும். லேசாக வதக்கிக்கோங்க, ஏன்னா இந்த இது ஆல்ரெடி நம்ம பாக்கியெல்லாம் குக் பண்ணதான், கொத்தமல்லி தான் உங்களுக்கு ரா இன்க்ரீடியன்ட் இதில். இப்போ கேஸ் சிம் பண்ணிவிட்டு நான் ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். எனி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் ஆர் ரெகுலர் ரைஸ், எனி ரைஸ் போட்டு அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு சட்னிக்கு தேவைக்கு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அது ஈவனாக ஒரு கிரெயினும் கோட் ஆகிற மாதிரி. சம்டைம் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா சில சமயம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டா அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எவ்ரி கிரெயின் கோட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம கொத்தமல்லி சாதம் நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணாலும் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஆர் ரெகுலர் நம்ம ரைஸே கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சுருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கேஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கார்னிஷ்க்கு போட்டுருவோம். வெரி சிம்பிள். நம்ம கொத்தமல்லி சாதம் இஸ் ரெடி. ஐ ஹோப் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது குவிக் ரீகேப் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மெயின், அப்புறம் பருப்பு பார்த்தீங்கன்னா சன்னா தால், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, புளி, கிரீன் சில்லி, பெருங்காயம், உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு கார்னிஷிங்க்கு, கடுகு, அப்புறம் கொஞ்சம் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பேனில் எண்ணெய் விட்டு பருப்பு வகைகள், அதாவது சன்னா தால் அண்ட் உரத் தால் ரெண்டும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. அதோட பெருங்காயம், பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வறுத்துட்டு புளியோட கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு நெய்யில் முந்திரி பருப்பு தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு கடுகு போட்டு இந்த சட்னியும் அதில் போட்டுட்டு நல்லா பாயில்டு ரைஸ், பாஸ்மதி ரைஸ் ஒரு ரெகுலர் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக பாயில் பண்ணி வச்ச ரைஸை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு வெரைட்டி ரைஸ் பார்த்தோம், கொத்தமல்லி சாதம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு புது டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஏர்டைம் சொல்யூஷன் நம்பர் 168/88 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், எஸ்கேபிபுரம் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், ஆர்ஏபுரம், சென்னை 28. தவறாமல் எங்களுக்கு எழுதி அனுப்பவும். சிறந்த விமர்சனங்கள் எழுதும் நேயர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது.